நாளிலும் இந்த சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களின் மேலும் கர்த்தரின் ஆளுகை இருக்கிறது, அவருடைய அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். வானங்கள் அவருடையது, இந்த பூமியும் அவருடையது. இந்த வான மண்டலங்களில் பார்க்கிற சகல காரியங்கள், சகல கோள்கள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. சூரியன் அவர் உண்டாக்கினது, சந்திரன் அவர் உண்டாக்கினது. இந்த பூமியில் காணப்படுகிற சகல மலை, குன்றுகள், கடல் எல்லாவற்றின் மேலும் அவருடைய ஆளுகை காணப்படுகிறது. ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஆண்டவர் எதை கொடுத்தார்? சுயாதீனத்தை கொடுத்ததுனால அவன் தன்னை யாருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தான்? சாத்தானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். நமக்கு அவர் ராஜாதி ராஜாவாக நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளுகை செய்கிற தேவன். கர்த்தர் பராக்கிரமமுள்ள தேவன், அவர் மகத்துவத்தை அணிந்திருக்கிறார். இந்த பூமி அசையாமல் நிலைத்து நிற்கிறதற்கு காரணம் யார்தான்? தேவன்தான் காரணம். 2வது வசனத்தை வாசிக்கலாமா? உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியா இருக்கிறீர். பாருங்க, தேவன் அனாதியா இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் முடிவில்லாத தேவன், அவர் பூர்வ முதலே இருக்கிறார். சிலர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததுக்கு அப்புறம் தானே அவர் தெய்வம். இல்ல, அவர் பூர்வ முதலே இருக்கிறார். 3ஆம் வசனம், கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் திரண்டு எழும்பின. 4ஆம் வசனம், திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். பாருங்க, தேவன் யார்? அவர் வல்லமையுள்ள தேவன். எதின்மேல் அவருக்கு வல்லமை இருக்கிறதாம்? திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் அவர் யாராம்? வல்லமையுள்ள தேவன். அலைகளை பார்க்கிலும் அவர் யார்? வல்லமையுள்ள தேவன். அதனாலதான் அவர் என்ன செய்தார்? காற்றையும் கடலையும் அமர்த்தினார். என்ன சொல்லி அமர்த்தினார்? இறையாதே அமைதலாயிரு. அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். மற்றபடி வெள்ளம் எதை குறிக்கிறது அப்படின்னா, மரணக்கட்டுகள் வெள்ளம் போல மரணக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து நின்றாலும் கர்த்தர் அதனிடத்தினின்று பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஏசாயா 59:19 சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? சாத்தானிடமிருந்து நம்மை காப்பாற்றி நமக்கு ஜெயக்கொடியை அவர் ஏற்றுகிறார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எரேமியா 46ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்ற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மரணக்கட்டுகள், சத்துரு, சாத்தான் இவையெல்லாம் நம்மை மேற்கொள்ள வந்தாலும் எல்லாவற்றினின்றும் பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 5ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 5ஆம் வசனம், சங்கீதம் 93:5. நிறைய பேர் வாசிக்கல, எல்லாரும் வாசிக்கணும், சரியா? எல்லா பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையானவைகள். இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்டவைகள்? உண்மையானவைகள். அது உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? எல்லா வார்த்தைகளுமே என்னது? உண்மையானவைகள்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் உண்மையானது. அதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் பிதாவை குறித்து சொன்னதான வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னதான வார்த்தைகள் எல்லாமே உண்மையானது. பாருங்க, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஒரு ஆலயத்திற்கு அலங்காரம் எது? ஒரு ஆலயத்திற்கு அழகு எதுன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க? பரிசுத்தம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அவர் பரிசுத்தமாக்குகிற தெய்வம். யெகோவா மெக்காதீஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யெகோவா மெக்காதீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமாக்குகிற தேவன். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எதற்காக இந்த சபையில அழைத்திருக்கிறார்? நம்மை பரிசுத்தமாக்குகிறதற்காக. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நாம தான் யாரா இருக்கிறோம்? அவருடைய ஆலயமா இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கிறீங்களா? நாம் தான் அவருடைய ஆலயம். அப்ப அவருடைய ஆலயமாகிய நமக்கு எதுதான் அலங்காரமா? பரிசுத்தம். எல்லாரும் கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லலாமா? எது அலங்காரம்? பரிசுத்தம் தான் அலங்காரம். ஆனா நாம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அலங்கரிச்சு பார்க்குறோம்ல. கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களாம் இப்போ லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு பார்க்குறாங்க, கண்களுக்கு என்னென்னவோ கலர் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் மனுஷருடைய பார்வையில் எப்படி இருக்கு? அலங்காரமாக இருக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையில் எதுதான் அலங்காரம்? பரிசுத்தம்தான் அலங்காரம். அவர் நம்மை பரிசுத்த ஜாதியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? பரிசுத்தம் அப்படின்னா என்ன? பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னா, பாவத்திலிருந்து தேவனுக்கென்று பிரித்தெடுத்தல் தான் பரிசுத்தமாக்குதல். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் மைண்ட் எல்லாம் ஆப்சண்ட் ஆன மாதிரி இருக்கே.